என்ன விஷயம்னு சொல்லு சஞ்சய். சஞ்சய், எங்க கூட்டிட்டு போற? விளையாடாத சஞ்சய், இப்ப சொல்ல போறியா இல்லையா? நான் பேசிக்கிட்டே இருக்க, நீ பாட்டுக்கு பாட்டு கேட்டுட்டு வர. இது சரியா வராது. நீ காரை நிறுத்த, நான் இறங்கிக்கிறேன். நிறுத்த மாட்டியா? இப்படி சொன்ன புரியாது. நான் தாத்தா நம்பருக்கு கால் பண்றேன். பேசாம வா. என்ன பண்ற நீ? நீ வேற ஏதோ திட்டம் போட்டிருக்க. ஒழுங்கா காரை நிறுத்து. முடியாது. நிறுத்த மாட்டல? நானே இறங்கிக்கிறேன். என்ன பண்ற நீ? கொஞ்சமாவது உனக்கு அறிவு இருக்கா? கார் ரன்னிங்ல இருக்கும்போது கதவை திறந்து இறங்குற. அப்படிதான் திறப்பேன். ஏதோ முக்கியமான விஷயம் கூட்டிட்டு வந்துட்டு எதுவுமே பேசாம போற. என்ன அர்த்தம்? போனை கூட புடுங்கி வச்சுட்ட. ஆமா, இப்ப நீ தேவையில்லாம யாராருக்கோ கால் பண்ணுவ. அதை நான் அலோ பண்ணணுமா? என்ன திட்டம் போட்டு வச்சிருக்க? எங்கேயாவது கண்காணாத இடத்துல கொண்டு போய் என்னை தொலைச்சிடலான்னு பாக்குறியா? நான் ஒன்னும் அந்த அளவுக்கு மோசமானவன் இல்ல. உனக்கு பிடிச்ச இடத்துக்கு தான் நான் உன்னை கூட்டிட்டு போறேன். இல்ல, நீ ஏதோ தப்பு பண்ற. நான் தாத்தாவுக்கே கால் பண்றேன். ஏய், இப்பதான் நீ அவரை நேர்லயே பார்க்க போறியே. என்ன சொல்ற? உன்னை நான் இப்போ அரசனூருக்கு தான் கூட்டிட்டு போறேன். எதுக்கு? விருந்து சாப்பிட. உன்னை பெர்மனண்டா அங்க விட்டுட்டு வரதுக்கு தான். ஆக்சுவலா இதுக்கு மேல உன்னை என்னால வீட்டுல வச்சிருக்க முடியாது. ஏன்னா என்னால ஒரு நாள் கூட நிம்மதியா தூங்க முடியல. மாமாவோட நிலைமையை பத்தி யோசிச்சு பாத்தியா? என்ன நீ கூட்டிட்டு போயிட்டா அவர் யார் பாத்துப்பா? ஆமா, அப்படியே நீ மாஸ்டர் டிகிரி முடிச்சுட்டு வந்த நர்ஸ் நீ இல்லனா அவருக்கு ஏதாவது ஆயிடும் பாரு. இத பார், அவரை பாத்துக்க வேற ஒரு படிச்ச நர்ஸ் அப்பாயிண்ட் பண்ணிருக்கோம். நீ அதை பத்தி ஒரி பண்ணிக்க வேணாம். ஃபர்ஸ்ட் நீ ஊர் பக்கம் போய் வாழ்ற வழியை பாரு. அதான் உனக்கு நல்லது. உனக்கு மட்டும் இல்ல, எனக்கும் நல்லது. உன்னை நம்பி தானே நான் கார்ல ஏறினேன். எனக்கு இப்படி நம்பிக்கை துரோகம் பண்றியே, இது நல்லா இருக்கா? நான் ஒன்னும் உனக்கு நம்பிக்கை துரோகம் பண்ணல வித்யா, நல்லது பண்றேன். எது? உன் வீட்டை விட்டு என்னை விரட்டுறது நல்லதா? ஆமா வித்யா, ஏன்னா உனக்குன்னு ஒரு வாழ்க்கை இருக்கு. அதையே நீ மத்தவங்களுக்காக வேஸ்ட் பண்ற. என் வீட்ல இருந்து எவ்வளவு கஷ்டப்பட்டாலும் நீ நினைச்சது நடக்காது. அது ஏன் உனக்கு புரிய மாட்டேங்குதுன்னே தெரியல. ஆனா ஒரு நாள் இல்ல ஒரு நாள் நீ எடுத்தது தப்பான முடிவுன்னு கண்டிப்பா உனக்கு புரியும். அப்போ உன் லைஃப் உன்னால கரெக்ட் பண்ண முடியாது. அதனாலதான் நான் இப்போ அதை சரி பண்ணணும்னு நினைக்கிறேன். இது பார், இதெல்லாம் நம்ம 2 பேர் லைஃப் நல்லா இருக்கணுங்கிறதுக்காக தான் பண்றேன். தாத்தா மாமா அவங்கெல்லாம் யார் சொல்றத பத்தியும் யோசிக்காத. இது உன் லைஃப். நீ இண்டிவிஜுவலா டிசைட் பண்ண. ஏன்னா இங்க வாழ போறது நாம 2 பேர் தான். மத்தவங்க கம்பல் பண்றதுனால நம்ம சேர்ந்து வாழ்ந்துட முடியுமா என்ன? ஒரு விஷயத்த புரிஞ்சுக்க, என்னை யாராலையும் கன்வின்ஸ் பண்ண முடியாது. இப்ப தாத்தா பிளாக்மெயில் பண்றதுனால உன் கூட வாழ்ற மாதிரி நடிப்பேன். ஆனா உண்மையா நான் வாழ மாட்டேன். எனக்கு இதெல்லாம் உனக்கு எவ்வளவு கஷ்டமா இருக்கும்னு புரியுது. அதனாலதான் நான் இந்த முடிவு எடுத்தேன். வா மேகனா, ஆப்பிள் சாப்பிடுறியா? ஏய், ஏண்டி இப்படி பண்ற? என்ன இந்த வீட்டுக்கு எதுக்காக கூட்டிட்டு வந்த? இந்த வீட்டு மருமகளாக்குறதுக்கு. இது வரைக்கும் அதுக்கு நீ என்ன செஞ்சிருக்கமா? அதுக்கு தானே ட்ரை பண்ணிட்டு இருக்கேன். கிழிச்ச. நேத்து வேலைக்கு வந்தவ வாணி ஆன்ட்டி மனசுல இடம் பிடிச்சிட்டா. அதோட நிப்பான்னு பார்த்தா இப்ப சஞ்சய் கூட ஜாலியா கார்ல ஊர் சுத்த போயிட்டு இருக்கா. என்னடி சொல்ற? ஆமாமா,
இப்பதான் பாத்துட்டு வந்தேன். மூவி பார்க்கலான்னு நேத்து நான் சஞ்சய் கிட்ட கேட்டேன். அதுக்கெல்லாம் டைம் இல்லைன்னு சொன்னவன் இப்போ அந்த வேலைக்காரி கூட ஊர் சுத்த கிளம்பிட்டான். இதுக்கு என்ன அர்த்தம்? எனக்கு பதிலா அவ இந்த வீட்டுக்கு மருமகளா வர போறாளா? மேகனா, இப்ப நீ சந்தோஷப்படணும்டி, டென்ஷன் ஆக கூடாது. அம்மா, அவ சஞ்சய் கூட ஊர் சுத்த போறத பார்த்து நான் எதுக்குமா சந்தோஷப்படணும்? அவ யாருக்கும் தெரியாம தானே அவன் கூட கிளம்பி போயிருக்கா. ஆமா, இது நமக்கு நல்ல விஷயம் தானே. என்னம்மா சொல்ற? நேத்து டாக்டர் என்ன சொன்னாரு? எப்பவும் சந்திரமோகன் பக்கத்துல ஒரு ஆள் இருக்கணும்னு சொன்னார்ல. ஆமா, இத அவ ஃபாலோ பண்ணாம ஊர் சுத்திக்கிட்டு இருக்கா. இந்த விஷயம் வேதாவுக்கு தெரிஞ்சா என்ன ஆகும் தெரியுமா? மா, எல்லாத்துக்கும் தான் அவ ஒரு பொய்யான காரணம் சொல்றாளே, அதையே ஆன்ட்டி நம்பி ஏத்துக்குவாங்க. நம்ம தான் கடைசியில அசிங்கப்பட்டு நிக்கணும். எல்லா நேரமும் வேதா அப்படி இருக்க மாட்டா மேகனா. இந்த நேரத்துல அங்கிளுக்கு ஏதாவது ஆனா மட்டும்தான் வாணிய ஆன்ட்டி வீட்டை விட்டு துரத்துவாங்க. அவர் நல்லதானே இருக்காரு. ஏய், என்னடி பண்ண போற? வெயிட் பண்ணி பாரு. இனிமே அவ திரும்பி இந்த வீட்டுக்குள்ள வரவே முடியாது. என்னடி பண்ண போற? இவரோட ஆக்சிஜன் மாஸ்க் கழட்டி விட போறேன். ஏய், என்னடி சொல்ற? மா, இவருக்கு எதுவும் ஆகாது. கொஞ்ச நேரம் தடுமாற வைப்போம். இத வச்சுதான் நாம டிராமா பண்ணி அவளை இந்த வீட்டை விட்டு துரத்துவோம். எனக்கு என்னமோ பயமா இருக்கு மேகனா. இதுக்கு மேல பயந்தா அவ நம்மள அதிகாரம் பண்ண ஆரம்பிச்சிடுவா. இந்த சான்ஸ் மிஸ் பண்ண மாட்டேன். சாரி அங்கிள். ஏய், பயமா இருக்குடி. மாஸ்க மாட்டி விட்டுரு. இருமா. ஏய், அம்மா, நீ போமா போமா. மாமா வா.
ஐயோ என்னங்க என்னாச்சு? ஐயோ யாராவது வாங்க. திலகா, வாணி, விஜய், எனக்கு இருங்க இருங்க, ஒண்ணு இல்லைங்க, உங்களுக்கு ஒண்ணும் இல்ல. ஒண்ணு இல்லைங்க, தைரியமா இருங்க, நான் இருக்கேங்க. வாணி, 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 யாராவது வாங்கல. சஞ்சய், விஜய், ஒண்ணு இல்லைங்க, நான் இருக்கேங்க. ஆண்டி என்னாச்சு? ஆண்டி, அப்பா, அப்பா, என்னாச்சுமா? அம்மா, என்னாச்சுமா? என்னாச்சுமா? விஜய், அப்பா, டாக்டருக்கு கால் பண்ணி உடனே வர சொல்லு. அப்பா, என்னாச்சுமா? என்னாச்சுப்பா? அம்மா, அப்பாக்கு என்னாச்சுமா? அப்பா, இவர் இங்க துடிச்சிட்டு இருக்காரு. வீட்ல எல்லாரும் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? வாணி கூட இருந்தாமா, அதான் நான் கவனிக்கல. வாணி இங்க. இவரை பாத்துக்கிறத விட அவளுக்கு என்ன வேலை? அவ எங்க போனா? அவளுக்கு போன் பண்ணு. ஆண்டி, நான் கால் பண்றேன். அவ போனை எடுத்தாளா இல்லையா? ஆண்டி, நாட் ரீச்சபிள்னு வருது. அவகிட்ட அவ்ளோ சொல்லியும் எங்க போனா அவ? அத்தை, ஒருவேளை ரூம்ல இருப்பாளோ? நான் போய் பார்த்துட்டு வரேன். அம்மா, டாக்டர் கால் பண்ணிட்டேன், 10 நிமிஷத்துல வரேன்னு சொல்லிருக்காரு. அப்பா, 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 அத்தை, பாருங்க, வீடு முழுக்க தேடி பார்த்துட்டு அவ எங்கேயுமே இல்ல. ஒருவேளை வெளியில போயிருப்பான்னு நினைக்கிறேன். அவளுக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா இவரை பாத்துக்கிற வேலையை விட்டுட்டு வெளியில போயிருப்பா. ஒர்க் அவுட் ஆயிடுச்சு. என்னங்க, உங்களுக்கு ஒண்ணும் இல்லைங்க, ஒண்ணும் இல்ல, நான் இருக்கேங்க. சஞ்சய், எனக்கு தண்ணி வேணும், தாகமா இருக்கு. பேக் சீட்ல இருக்கு, எடுத்து குடி. எனக்கு ஜில்லுன்னு தண்ணி தான் வேணும். வண்டி நிறுத்தி வாங்கி கொடு ப்ளீஸ். சஞ்சய், ஏன் நீ இப்படி டார்ச்சர் பண்ற? வண்டியை நிறுத்தி வாங்கி கொடு. தம்பி, கூலிங் ஒரு வாட்டர் பாட்டில் கொடு. வித்யா, வித்யா, எங்க போனா இவ? வித்யா, எங்க போய் தொலைஞ்சா இவ? நேரங்காலம் தெரியாம இப்படி பண்றாளே. எங்க போயிருந்த? உன்னதான் கேக்குறேன், எங்க போயிருந்த?
ஆக்சிஜன் மாஸ்கை ரிமூவ் பண்ணதுனால தான் இப்படி ஆயிருக்கு. நான் சொல்ற வரைக்கும் மாஸ்கை ரிமூவ் பண்ணக்கூடாதுன்னு சொன்னனே, யார் இப்படி பண்ணது? தெரியல டாக்டர். ஆண்டி வந்து பாக்கும்போது மாஸ்க் ரிமூவ் ஆயிதான் இருந்துச்சு. எல்லாம் அந்த வாணியோட வேலையா தான் இருக்கும். கொஞ்சம் கேர்ஃபுல்லா பாத்துக்குங்க. எப்பவும் இவர் கூட ஒரு ஆள் இருக்கணும். நான் வரேன். தேங்க்யூ டாக்டர். ஸ்னேகா, அத்தை. வாணிக்கு ஃபோன் பண்ணு. ஆ, ஆ. அத்தை, இப்போ நாட் ரீச்சபிளா தான் இருக்கு. நீங்க அவளை நம்பி எவ்வளவு பெரிய பொறுப்பு கொடுத்திருக்கீங்க. அதோட வேல்யூ அவளுக்கு தெரியுதா? நீங்க கொஞ்சம் லேட்டா வந்திருந்தா அங்கிளுக்கு என்ன ஆயிருக்கும்? இதுக்கும் அவளை மன்னிச்சு விட போறியா வேதா? இந்த வேதா யாருன்னு இன்னைக்கு அவ தெரிஞ்சுக்குவா. எங்க போனா அவ? திரும்பி வந்து அம்மா கண்டிப்பா அவளை ஊருக்கு அமிச்சிருவாங்க. அவ்வளவு டென்ஷனா இருந்தவ என்ன திடீர்னு டோட்டலா மாறிட்டா? ஆமா, அவ்வளவு நேரம் பிரச்சனை பண்ணிட்டு இருந்த, இப்ப என்ன ரொம்ப சந்தோஷமா இருக்க? என்ன பண்றது சஞ்சய், வாழ்க்கையில நாம நினைக்கிறதெல்லாம் நடந்துருதா என்ன? என்ன கிடைக்குதோ அதை வச்சு சந்தோஷமா வாழ்றதுதான் நல்லது. உன்னைய பார்த்தாலும் பாவமா இருக்கு. அத நானே ஒரு முடிவுக்கு வந்துட்டேன். இங்க இருந்து உங்க அம்மாவுக்கு பயந்து கஷ்டப்படுறதுக்கு என் ஊருக்கு போய் சுதந்திரமா வாழ போறேன். இப்பதான் நீ என் வழிக்கு வந்திருக்க. சூப்பர் டிசிஷன் எடுத்திருக்க. இனி பாரு உன் லைஃப் எவ்வளவு ஸ்மூத்தா இருக்க போகுதுன்னு. ம். ம். தாத்தா தான் கால் பண்றாரு, அதுவும் வீடியோ கால் பண்றாரு. எடுத்து பேசு. நானும் வித்யாவும் வந்துட்டு இருக்கோன்னு சொல்லு. ஏதாவது பிரச்சனை பண்ணாருனா? அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன். மாறலாம், அதுக்காக இப்படி ஒரே நாள்ல மாறக்கூடாது. அதிர்ச்சியா இருக்கா இல்லையா? போன் எடுத்து பேசு, இன்னும் அதிர்ச்சியா இருக்கும். என்னது? இல்ல, அவரு சந்தோஷமா பேசுவாருன்னு சொல்றேன். ஹாய் யாரா, நல்லா இருக்கியா? வித்யா இங்க? தாத்தா. வித்யாமா. தாத்தா, உங்களை பார்க்க தான் ஊருக்கு வந்துகிட்டு இருக்கோம். என்னையா சொல்ற? நான் ஊர்ல இல்லையே. வேற எங்க இருக்கீங்க? முக்கியமான வேலையா ஒரு இடத்துக்கு வந்திருக்கேன். என்ன முக்கியமான வேலை தாத்தா? நீங்க எங்க இருக்கீங்க இப்போ? நானா? ஆமா, நீங்க நிக்கிற இடத்த எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்க. சரி, என்ன விஷயமா ஊருக்கு வர? அதுவா தாத்தா, நான் நேர்ல வந்து சொல்றேன். நீங்க முதல்ல எங்க இருக்கீங்கன்னு சொல்லுங்க. எங்க இருக்கேங்கிறத பாக்குறியா நீ? என்னம்மா, பையனுக்கு காட்டிடலாமா? காட்டுங்க தாத்தா. வேணாண்டி, கொஞ்சம் இரு, இந்த பாரு. நான் எங்க இருக்கேன்னு தெரியுதா? எப்ப தாத்தா உள்ள போறீங்க? நல்ல நேரம் முடியறதுக்கு இன்னும் 5 நிமிஷம் இருக்குமா. எமகாண்ட ஆரம்பிச்ச உடனே உள்ள போயிடுறேன். தாத்தா, தாத்தா என்ன தாத்தா பண்றீங்க? இப்ப எதுக்கு நீங்க எங்க வீட்டுக்கு வந்திருக்கீங்க? ஏய், நீ எதுக்கு அரசனூர் போய்கிட்டு இருக்க? இந்த தில்லுமுள்ளு வேலையெல்லாம் என்னட்ட வச்சுக்காத பேரா. ஒழுங்கு மரியாதையா வித்யாவை உன் வீட்டுல கொண்டாந்து விட்டுரு. இல்லைன்னா நான் உள்ள போய் எல்லா விவரத்தையும் உன் அம்மா கிட்ட சொல்லிடுவேன். எப்படி வசதி? தாத்தா ப்ளீஸ், நான் சொல்றதை கேளுங்க தாத்தா. உனக்கு 10 நிமிஷம் தான் டைம். அதுக்குள்ள தாத்தா கூட்டிட்டு வந்து ப்ளீஸ், கொஞ்சம் இருங்க தாத்தா.
இப்போ நாம எங்க போறோம் சஞ்சய்? உன் வீட்டுக்கா இல்ல நம்ம அரசனூருக்கா? எனக்கு அரசனூர் போகணும்னு ஆசையா இருக்கு. ஊர்ல எல்லாரையும் பார்த்து ரொம்ப நாள் ஆச்சுல. அவளுக்கு இந்த வீட்ல என்ன வேலை? உன்கிட்ட தான் கேக்குற. சொல்லு விஜய், என்ன வேலை இந்த வீட்ல அவளுக்கு? அப்பாவை பாத்துக்கிறது. அவர் உயிருக்கு எந்த ஆபத்தும் வராம பாத்துக்கிறது. அந்த வேலையை ஒதுக்கி வச்சுட்டு எங்க போனா அவ? அதை விட முக்கியமான வேலை அவளுக்கு என்ன இருக்கு? அவளை கண்மூடித்தனமா நம்பினது என்னோட தப்புதான். ஒன்னும் பிரச்சனை இல்ல. இமீடியட்டா அவளுக்கு பதிலா வேற ஒரு நர்ஸ் அப்பாயின்மெண்ட் பண்றேன். மாதவன், மேடம்,